தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக தற்காப்பு கலைகளை கற்க ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு தங்களின் சிலம்பாட்ட சங்கம் இலவசமாக பயிற்சி அளித்து வருவதாக கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள பஜனை கோயில் வளாகத்தில் கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நலச் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் தலைவர் ஆசான் கோபால் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த 3ஆம் ஆண்டு விழாவில் சிலம்பாட்ட நலச் சங்கத்தில் இலவசமாக பயிற்சி பெறும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சுருள்வாள், தீப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு சிலம்பாட்ட கலைகளை நிகழ்த்தி காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் சிலம்ப கலைகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு வளசரவாக்கம் காவல் துணை ஆணையர் செம்பேடு பாபு மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மேலும் இந்த ஆண்டு விழாவில் மூத்த ஆசான் சர்க்கரை ஆசான்கள் சரவணன், விஜயன், கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் துணைத் தலைவர் சிவா முனுசாமி, கௌரவ தலைவர் ஆசான்கள் மாசிலாமணி மற்றும் மூன்லைட் முனுசாமி, செயலாளர் தனசேகரன், துணைச் செயலாளர் தியாகராஜன், பொருளாளர் ராஜு, துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் குமாரவேல், துரையரசன், பிரகாஷ் உள்ளிட்ட சிலம்பாட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சிலம்பாட்ட கலைக்கூடங்களை சார்ந்த ஆசான்கள், ராமாபுரம் ஊர் பெரியவர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி வாழ் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கஜேந்திரா சீரும் சிலம்பாட்ட நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி தங்களின் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்வின் போது பல்வேறு சிலம்ப பயிற்சி கலைக்கூடங்களின் ஆசான்களுக்கு கேடயங்கள் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த ராமாபுரத்தில் கஜேந்திரன் என்ற ஆசிரியர், சிலம்பாட்ட ஆசிரியர், அவர் 40 ஆண்டு காலமாக இதை எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தார். அதன் பிறகு அவர் இல்லாமல் போன காரணத்தினால் அவருடைய மச்சான் கோபால், அவர் சகோதரர்கள் இந்த ராமாபுரத்திலே ஒரு 150 ஆட்களுக்கு இந்த சிலம்பு பயிற்சி மிகவும் தெளிவாக நடத்தி கொண்டு வருகிறார். அவர் இந்த ராமாபுரத்திலே எல்லோருக்கும் எல்லா பயிற்சியும் அளித்து வருகிறார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கஜேந்திரன் அவர்களது 3ஆம் ஆண்டு இந்த சிலம்பு பயிற்சி போட்டி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு அழைப்பாளராக வளசரவாக்கம் துணை ஆய்வாளர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் எக்ஸ் கவுன்சிலர் அவர்களும் நமது சிலம்பு போட்டியின் இப்பொழுது தலைவர் கோபால் அவர்களும் அவர்கள் சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பேர் சந்தியா, நான் போரூர்லேருந்து வரேன். இங்கே ராமாபுரம் கஜேந்திரா சீரும் சிலம்பம் நல சங்கத்தில் நான் 2 வருஷமாக கற்றுக்கிறேன். இது வந்து 3rd இயர் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ரொம்ப கிராண்டாக நடத்துகிறாங்க. போன வருஷமும் ரொம்ப கிராண்டாக இருந்தது, இந்த வருஷமும் ரொம்ப கிராண்டாக நடந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கஜேந்திரா சீரும் சிலம்பம் நல சங்கத்தில் எங்களுக்கு 3 வருஷமாக ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாக நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுப்பாங்க. அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ரிபன் சுற்றினேன், சுருள், அதுமாரி நிறைய பாடம் நிறைய சுற்றுனாங்க. இங்கே வந்து இதேமாரி அடுத்த இயர் வந்து ஆண்டு விழா வந்து நடக்கும், கிராண்டாக நடக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.